அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலதாமதமான காணொளி, அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள். செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரி ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் ஷென்ட்ஜர்ஜி அவர் பிறந்த தினம் என்று விட்டமின் சியை கண்டுபிடித்த மற்றும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரி ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் ஷென்ட்ஜர்ஜி பிறந்த தினம் என்று ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் 1893 பிறந்தவர். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தன் மாமாவின் ஆய்வுக்கூடத்தில் பணிபுரிந்தார். முதல் உலகப் போரின் போது இத்தாலி ரஷ்ய போர்க்களங்களில் பங்கேற்றார். காயம்பட்டதால் 1917 இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் மீண்டும் கல்வியை தொடர்ந்தார். ஒரு மருந்தியலாளரிடம் பணிபுரிந்தார். மருந்தியலாளர் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட். 1920 முதல் 1926 வரை பல அறிவியல் அமைப்புகளில் பணியாற்றினார். 1927 ராக்ஃபெல்லர் ஃபெல்லோவாக கேம்பிரிட்ஜ் சென்றார். 1928 முதல் 1933 வரை பல்வேறு ஆய்வுக்குழுக்களுடன் இணைந்து பணிபுரிந்தார். தனிப்பட்ட முறையிலும் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார். மீண்டும் கேம்பிரிட்ஜ் திரும்பினார். ஜெஸ்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ வேதியியல் மற்றும் கரிம வேதியியலில் துறைத் தலைவராகவும் பின்னர் புடாபெஸ்டில் மருத்துவ வேதியியல் துறைத் தலைவராகவும் பணிபுரிந்தார். உயிரணு ஆற்றல் பரிமாற்றம், உயிரணு சுவாசம் குறித்து ஆராய்ந்தார். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சார்புத்தன்மை குறித்து விளக்கினார். இது உயிரினங்களின் உயிரணுக்களில் நிகழும் வளர்ச்சிதை மாற்ற தாக்கங்கள் செயல்முறைகள் பற்றியது. ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சார்புத்தன்மை குறித்து விளக்கினார். இது உயிரினங்களின் உயிரணுக்களில் நிகழும் வளர்ச்சிதை மாற்ற தாக்கங்கள் செயல்முறைகள் பற்றியது. சிறுநீரக சுரப்பிகளில் இருந்து அஸ்கார்பிக் அமிலம் அல்லது வைட்டமின் சியை பிரித்தெடுத்தார்.